ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா நட்டோஷிப் பண்ணல எபிசோட் 273 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோவில் லைக் கொடுத்துருங்க, ஐஃபோன் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சிக்காச்சோ பொடியன்களா பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீ காக்கசு தானே? அந்த கிங் காக்கு தோத்து போயிட்டான். அவனை சிறைப்பிடிச்சது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். தேவைப்பட்ட அடுத்த வந்திருக்க உன்னையும் எதிர்க்க தயாரா இருக்கும். நீ இவ்வளவு தைரியமா பேசுறனா, அப்ப ஹிடான் இறந்தது தவிர நிச்சயமா இதுக்கு வேற எந்த காரணமும் இருக்க போறதில்ல. அவன் திரும்பி இருக்கும் போது அவனுக்கு தெரியாம அவன் தலைய வெட்டிட்டீங்களா? இல்ல அவன் இங்க வரலங்கிறதுனால அவனை வேற எங்கேயாவது தான் நீங்க புடிச்சு வச்சிருக்கணும். அவன் செத்தானா பொழைச்சானா அத பத்தி உனக்கு என்ன கவலை? So I'm on defense with no rook and my gold and silver generals taken. And this one makes it 5. இத வச்சு பாக்குறப்ப அவன் கிட்ட 5 இதயங்கள் இருக்கும். அதனால நம்ம அவனை 5 முறை கொல்லணும். ஆமா, இன்னும் நீ சரியா சொன்ன. காக்கு மோட ஆக்டிவேட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன். என் சைடுல இருந்து ஒரு 2 பேரை நீங்க தூக்குறதெல்லாம் சரிதான். அதே மாதிரி உங்க பக்கத்துல இருந்தும் 2 பேரை தூக்கணும். அது யாருங்கிறத நான் சொல்லட்டுமா? லேடி சுனாடேவுடைய காதலனான டான் காட்டோ. அது மட்டும் இல்லாம உங்களுடைய முன்னாள் டீச்சர் 3வது ஹொகாகேவுடைய பையன் ஆசுமா சாரோட்டோபி. எனது ஆசுமா சென்சேயா. இவ்வளவு போராடியும் எங்க சைடுல இருக்கிற எல்லாரையும் உங்களால தோக்கடிக்க முடியல. அதனால இன்னும் சில பேர் உயிரோட தான் இருக்காங்க. நான் சொல்றது சரிதானே? எனக்கு அது போதும். நீ ஏன் எப்படி பண்ற? ஜோசா, 4 ஃப்ரேம் ஃபார்மேஷன் தயாரா? நான் கோஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜிப்ஸுவை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே என்ன உள்ள வச்சு அடைச்சு வச்சிருங்க. தெரியும், ஆனா உங்களை எதிர்த்து சண்டையிடுறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. கருப்பா விசித்திரமா ஏதோ ஒரு உருவம் வந்துகிட்டு இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. இப்ப நம்ம விளையாட்டை கொஞ்சம் ஆரம்பிக்கலாமா? நாங்க உனக்கு திருப்பி தர வேண்டியது நிறைய பாக்கி இருக்கு. அதை நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு சம்பாதிக்க உதவாத யாரையும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். செத்த பிறகு உனக்கு பணம் மட்டும் தான் முக்கியம் இல்லையா? இவ்வளவு நடந்து திருந்தாது. நீ எப்பதான் திருந்த போற? இவருக்கு அந்த கோவம் இருக்கும்ல. மாஸ்டர்ஸ் ஹீசமோ கோட்டெட்சு ஷிகமாரு, சோஜி, ஹீனோ, இவனை சீல் பண்ண எங்களுக்கு உதவுங்க. ஆல்ரைட், இத வந்துட்டோம். இசுமோ, கோட்டெட்சு, நீயும் டாரோயையும் காக்கசுவை பாத்துக்கங்க. காக்கசு எர்த் ஸ்டைல பயன்படுத்துறவன், டாரோயு லைட்னிங் ஸ்டைல பயன்படுத்துறவன். அவன் தான் உங்க ஆங்கர். ஷிகமாருவும் மத்தவங்களும் ஆசுமாவை பாத்துப்பாங்க. வாய்ப்பே இல்ல. அவங்க 3 பேரும் அவரை சமாளிக்கிறது கஷ்டம். தன்னுடைய சொந்த டீச்சரையே எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க 3 பேருமே முன்னாடி டீம் 10ஓட ஆட்களா இருந்தவங்க. அதனால அவங்களுக்கு தான் ஆசுமாவை பத்தி நல்லா தெரியும். அதனால அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். உண்மைதானா? நான் எந்த காரணத்தையும் ஏத்துக்க போறதில்ல. இது ஒரு போர். கண்டிப்பா இதுல நாம தான் ஜெயிச்சாகணும். மனவலி மிக்கியாகவே பண்றாரு. முடியாது. மழை வைக்காம போக மாட்டீங்கல்ல? அழகு. உள்ள வா ஜோஜி. நாம 2 பேரும் சேர்ந்து தான் ஷிகமாருவை எதிர்க்கணும். கரெக்ட் தான். ஆனா அப்ப நான் உன்னையும் அடிக்க வேண்டி இருக்குமே. உங்க 2 பேரையும் விட நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். எனக்கு உங்க யாரையும் காயப்படுத்துறதுல விருப்பம் இல்ல. எங்களை விட உன்னால நல்லா சண்டை போட முடியுமா என்ன? அது உண்மை. நான் சொல்றதோட நிறுத்தாம செஞ்சு காட்டு. தாங்கியா? அதனால அடிக்காம Such a drag. Joji. Come on.
இவங்க 2 பேரும் உன் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால மட்டும்தான் பொறுமையா இருக்கியா? சும்மா சென்சை, அது வந்து நான் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன்னா அது தப்புன்னு மட்டும்தான் சொல்லுவேன். அவங்கள விட பலசாலியான உன் கூட சண்டை போடும் போது அவங்களுக்கு தானே நல்லது. இதுவும் ஒரு வகையில அவங்களுக்கு பயிற்சி மாதிரி தான். நல்லது. ஒருவேளை உனக்கு இது புரியலன்னா நான் புரிய வைக்கிறேன். எழுந்துரு. இப்ப நம்ம 2 பேரும் சண்டை போட போறோம். உன்னோட ஒரு அடி என் மேல பட்டாலும் உங்க 3 பேரையும் பாஸ் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்ல, என் மேல கை வைக்க உனக்கு 1 மணி நேரம் டைம் தரேன். ஒருவேளை உன்னால என்ன தொடவே முடியலன்னா உன்னை மட்டும் இல்ல உங்க 3 பேரையும் சேர்த்து அகாடமிக்கு அனுப்பிடுவேன். அவன் கையில தான் இருக்குது. ஒண்ணுமே கிடையாது. உன் நண்பர்களை காப்பாத்தணும்னா என்ன உன் எதிரியா நினைச்சு தாக்க ஆரம்பி. உன் அன்பு இதுக்கும் பாசத்தை training எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு உன் பலத்தை காட்டு. ஜோஜி, நீ ஓகே தானே? நீ கடிச்சான். என்ன ஆச்சு உங்க 3 பேருக்கும்? ஆசுமா கூட சண்டை போடுங்க, போங்க. ஓடி போறது யாருக்கும் என்னைக்கும் உதவாது. அதுக்கு பதிலா உங்களை நீங்களே பலப்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. அப்பதான் அடுத்த மிஷனை ஒழுங்கா முடிப்பீங்க. முக்கியமா சேஃபா திரும்பி வருவீங்க. இனி முடிவு உன் கையில தான். நீ தலைவனா இல்ல ஒரு கோழையாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன். ஷிகமாரு. சரி, நான் போறேன். ஆனா எப்படி ஷிகமாரு? நீ என்ன முடிவு பண்ணிருக்க? ஜோஜி, சுத்தி முத்தி உன்னோட நண்பர்களை பாரு. சார் அப்புறம் அவருக்கு பெருமையா தான் இருக்கும். அவரா இருக்காங்க பசங்க. யோசிக்கிற ஒரு செகண்ட் உயிர் போயிட்டே தான் இருக்கு. இவன் அந்த ஆயுதம் எடுத்து வச்சுக்கிறான். சரி வாங்க, நீங்களா நானான்னு பாத்துருவோம். இதெல்லாம் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? ஜோசா, தெரியும், நான் பாத்துக்கிறேன். லவ்வருக்கு லேசப்பட்ட ஆளா தெரியல. ஜோஜி, ஆசுமா சென்சி கடைசியா நம்ம கிட்ட என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்குல்ல? ஏதோ உறுதியா தான் தரா. ஜோஜி, உனக்கு நல்ல மனசு. நீ நல்லா யோசிக்க கூடியவன், ரொம்ப அன்பானவன். சில சமயங்கள்ல மத்தவங்களை விட நீதான் பலசாலி. அதனால உன்னோட தன்னம்பிக்கைய என்னைக்கு இழந்துராத. உங்க அப்பா இங்க தனியா போராடினாரு. நீங்க அந்த லெவலுக்கு வரணும். நீ ரொம்ப தைரியசாலி. ஏனோ நீ ரொம்ப அன்பா நடந்துக்கிறவ. ஜோஜி, ஷிகமாரு 2 பேரும் சில நேரங்கள்ல தடுமாறுவாங்க. ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அதான் சொல்லிட்டே இருக்கேன். கண்டிப்பா நம்மளால இது முடியுங்க. நாங்க உங்க 3 பேரை தான் முழுசா நம்புறோம். அந்த குணா என்ன திசை திருப்பத்தானே? அப்ப இதுதான் உங்க திட்டமா? அவருக்கு என்ன வச்சே தத்துருவேன். வேலை செஞ்சிடாது. அதான் அழிவு இல்லையே. திரும்ப திரும்ப இல்ல, வேலைக்காகல. ஆசுமா, எனக்கு வேற வழி தெரியல, மன்னிச்சிருங்க. அவர்கிட்ட க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் போவாதீங்க. வேகமாவும் இருக்க, விவேகமாவும் இருக்க. ஆனாலும் என்ன தடுக்க முடியாது. ரைட். இந்த தடவை நம்ம அவரை தாக்குறதை விட அவரை பிடிக்கிறது தான் நம்மளோட திட்டமா இருக்கணும். சரியா? கண்டிப்பா. அடடா, அந்த ஸ்டீலிங் டீம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கவனம் கவனம். யாரோட பையனாச்சு? Fire style burning ash.
என்னது இது? ஸ்மோக் ஸ்கிரீனா? இந்த மாதிரி பவர் யூஸ் பண்ணி கூட பார்க்கலாம். அது நீங்க தானா? தான் யூஸ் பண்ணாங்க தெரியும். அந்த வாழை கண்டுபிடிக்க கொஞ்சம் நேரம் எடுத்தது. ஆனா இப்ப அது ரொம்பவே அவசியம். அடுத்து அந்த காக்குசு எங்க? இப்ப நான் இந்த விசிறியை பயன்படுத்த போறேன். ஹேண்டில் பண்ண முடியும். சக்கரா உறிஞ்சுன்னு சொன்னாங்க. இந்த விசிறி ரொம்ப நல்லா இருக்கே. உன்னை நான் விட மாட்டேன். அந்த லைட்னிங்க பயன்படுத்தினவ கதையை நான் முடிச்சிட்டேன். இந்த விசிறி பயங்கரமா வேலை செய்யுது. ஆனா இது யாரோடதா இருக்கும்? சக்கரை உறிஞ்சு. ஆனா இன்னொரு பக்கம் இது என் சக்கரவை ரொம்ப அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இப்போ அதை பத்திலாம் யோசிக்க நேரம் இல்ல. யூஸ் பண்ணாதா? அவ்வளவு சீக்கிரம் என் கதையை முடிச்சிடலாம் நினைச்சீங்களாடா? HQல இருந்து எனக்கு தகவல் வந்தது. இருந்தாலும் கேப்டன், நம்ம லைட்டிங் ஸ்டைல நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். என்ன மன்னிச்சிரு. இப்போ என்னால அது முடியாது. நான் அப்பவே நிறைய யூஸ் பண்ணிட்டேன். Black Panther, Laser Circus, Double Black Panther. என்கிட்டயே சக்கரா கம்மியா தான் இருக்க. நான் தயாராகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க முடியுமா? சரிப்பா, நாமளே பார்த்துப்போம். சரி, சக்கராவே கிடையாது. என்ன மன்னிச்சிருங்க guys, என்னால சுத்தமா முடியல. நம்ம எல்லாருமே இதுக்கு தயாரா இருக்கோம். அதனால நீங்களும் இதுக்கு தயாரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஜோஜி, ஷிகமாரு, ஈனோ, நீங்க 3 பேரும் நல்ல ஷினோபிக்களா மாறி இருக்கீங்க. பேசுனீங்க. இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம் வசமா. உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க ஈனோ ஷிகாச்சோ. அவரை மொத்தமா வீழ்த்தணும். சப்ஸ்டிடியூஷன் ஜூட்சுவா ஓடுங்க. ஜோஜி, கொஞ்சம் ஃபாஸ்டா செயல்படு. ஷிகமாரு, வா இந்த ஷேடோ பொசிஷன் மூலமா கட்டுப்படுத்தி ஜோஜி கிட்ட கொண்டு போ. நான் ஏற்கனவே அதான் பண்ண போறேன். இன்னும் ஒரு மூவ் தான். இவருக்கு மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜிட்ஸு பத்தி நல்லாவே தெரியும். கண்டிப்பா இதுல இருந்து பலகதா அவரை பாப்பாரு. ஒருவேளை அப்படியே பலகினாலும் ஈனோட பிளைண்ட் ஸ்பாட்ல நிச்சயம் அவர் மாட்டிப்பாரு. அதுக்கப்புறம் அவரால் தப்பிக்கவே முடியாது. பார்ஷியல் எக்ஸ்பான்ஷன் ஜிட்ஸு. செக்மேட் ஆசுமா. அவர் கதையை முடி ஜோஜி. அப்படித்தான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜோஜி? யோசிச்சு செயல்படு. நம்ம இவ்வளவு நேரம் கஷ்டப்படுறது இதுக்காக தான். ஜோஜி, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இதுவே ரொம்ப பெரிய விஷயம். என்னால என் சென்ஸை எதுவும் பண்ண முடியாது. என்ன கேட்காதீங்க. அது Winstyle does strong jutsu. அடச்சே, அவர் தப்பிச்சிட்டாரு.
அவளுக்கு ஒண்ணும் ஆகலையே. ஜஸ்ட்ல நாம தப்பிச்சோம். ஏன் நாம எல்லாரும் இப்படி ஒரு நிலைமையில வந்து இருக்கணும்? இப்ப யோசிச்சு ஒண்ணு ஆகாத சோஜி. இறந்துட்டாருன்றது ஆசமா செஞ்சு ஏற்கனவே தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணது நாம தான். ஞாபகம் இருக்கா? எதுக்காக இப்படி வருத்தப்படுற சோஜி? நான் உன்னோட எதிரின்றதை ஏத்துக்க மறந்துட்டியா? நான் இறந்துட்டேன். இன்னமும் எதுக்கு என் மேல பாவம் பாக்குறேன்? எனக்கு அது தெரியும், இருந்தாலும் ஏத்துக்க முடியல. ஈஸி இல்லை. நான் இப்ப மட்டுமா நீங்க எப்படி பேசுறீங்கல்ல, எப்படி பண்றது? நீங்க இப்ப அமைதியா இருந்தா கூட ஏதோ பண்ணலாம். என்ன பண்ணிட்டு இருக்க சோஜி? நீங்க 3 பேரும் அகாடமிக்கு போலான்னு முடிவு எடுத்துட்டீங்களா என்ன? அவனால இது முடியும்னு தோணல. வந்து என் கூட சண்டை போடு சோஜி. இப்படி கோழ மாதிரி நடந்துகிட்டு இருக்காது. எனக்கு இது சோஜிக்கான ட்ரைனிங் போல தெரியல. ஆ? ஆமா, உண்மை சொல்லணும்னா சோஜி சண்டை போட பயப்படுற மாதிரி தெரியல. இவ இப்ப எப்படி எல்லாம் காயப்படுறானோ அதே அளவுக்கு ஆஸ்மாவையும் காயப்படுத்தணும்ன்றதுதான் அவனோட ஆசை. ஆனா அவ மனசால ரொம்ப அன்பானவ. ஆனா அன்பு இங்க வேலைக்கு ஆகாது. புரியுது. நிச்சயமா இதுக்கு வேற வழியும் இல்லதான். ஹே சோஜி, அடி வாங்காம திருப்பி அடிடா குண்டு பையலே. சொன்னக்கும் வரும். ஷிக்கமாரு, என்னையா நீ அப்படி இவ்வளவுதான் அடிக்க வருவான் நினைக்கிறேன். ஆமாண்டா, நான் உன்னை குண்டான் தான் கலாய்ச்சேன். ஏன்னா ஆசமா அப்படிதான் சொல்லுவாரு தெரியுமா? அது உண்மையா? திருப்பி ஆசமா சென்சை, ஆமா. அது உண்மைதான். ஆமா. அதே மாதிரி நீ இப்படி குண்டாவே இருந்தனா எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னால அவரை தாக்க முடியாதுன்னு கூட சொன்னாரு. செத்துருவேன். ஐயோ. கம்முனு இரு, அவன் வெளியே இருக்கான். இருந்தாலும் என்ன குண்டான சொல்ல யாருக்கு அனுமதி இல்ல. சரி, சொல்லுவாரா பார்க்கணும். அடிச்சானா? அப்பயே அடிக்கலையா? பாசத்தை என்ன என்ன மறைச்சிருங்க சென்சை, என்னால அடிக்க முடியாது. என்னதான் ஆனாலும் என்னால உங்களை அடிக்க முடியாது. மரியாதை. கெஞ்சி கேக்குறேன், என்ன மட்டும் அகாடமிக்கு திருப்பி அனுப்பிடுங்க. தேவையில்லாம ஈனோவையும் ஸ்ரீகமாரையும் தண்டிக்காதீங்க. வருத்தப்படாத சோஜி கண்ணா, எனக்கு புரியுது. இதை நான் என் தோல்வியா ஏத்துக்கிறேன். என்னதான் நீ பயங்கரமா கோவப்பட்டாலும் ஒரு நிமிஷம் எதிரியோட இடத்துல நின்னு அவனுக்காக யோசிக்கிற பாத்தியா? இந்த ஒரு அன்பு எங்கேயும் கிடைக்காது சோஜி. உன் வாழ்க்கையில இந்த அன்புல இருந்து என்னைக்கும் மாறிடாத. நிச்சயம் சொல்றேன், ஒரு நாள் நீ ரொம்ப பெரிய பலசாலியா வருவ. ஆனா இன்னும் நீ புரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கு நீ அதெல்லாம் எனக்கு தெரியும் சென்சே. ஷிகமாருவையோ ஈனோவையோ தான் எனக்கு அடிக்க தோணாது. ஏன்னா அவங்க எல்லாரும் என்னுடைய நண்பர்களாச்சே. ஆனா ஒருவேளை யாராவது என் நண்பர்களை காயப்படுத்த நினைச்சாங்கன்னா நான் நிச்சயமா அவங்க எல்லார் கதையும் முடிச்சிருவேன் பாருங்க. ஆனா என்ன ஊக்குவிக்கிறதுக்காக என் நண்பர்கள் என்ன குண்டு குண்டுன்னு சொல்றது என்னால என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. அப்புறம் உங்க 2 பேர்கிட்டயும் நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க சொல்ற மாதிரி சோஜி ஒண்ணு குண்டெல்லாம் கிடையாது. என்ன கொஞ்சம் கொழு கொழுன்னு இருக்கான், அவ்வளவுதான். தப்பிக்குட்டி. அமுல் குட்டி அது. ஏதோ இதுதான் என்னுடைய குணம்னா நான் இப்படி இருக்கிறதுல தப்பு இல்லைன்னு ஆசமா சொன்னாரு. பட் இங்க அது இல்ல. போதும், நிறுத்து சோஜி. இங்க பாரு, நீ இந்த அன்பு காட்டுறதுல எனக்கு நல்லா புரியுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுல நீ என்ன தோக்கடிச்சா மட்டும்தான் அது நடக்கும். உன் அன்பை உன் வலிமையா மாத்துன்னா எப்பவும் உனக்கு சொல்லுவனே, ஞாபகம் இருக்கா? அதுக்கான நேரம் வந்துருச்சு சோஜி. வா, என்ன தடுத்து நிறுத்து. எழுந்து சண்டை போடுறா குண்டு பயல. உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. இப்ப நீங்க என்ன குண்டானா சொன்னீங்க? இப்போ நீங்க என்ன குண்டானு தானே சொன்னீங்க? அது தப்பு. நான் ஒன்னும் குண்டு கிடையாது. இந்த மாதிரி பண்ணிடுவானா? கூடாது. நான் கியூட்டா கொழு கொழுன்னு இருக்கேன். ஐயோ, இந்த எபிசோடு வந்து ரொம்ப மெம்பர்ஸ்ட்டாங்க. எனக்கு அப்படியே வந்து பொங்குது கண்ணில். அப்படியே ஒரு ஒரு டைமே எமோஷன் ஆகுது. அந்த டைலாக், அந்த சீன் வரப்போ இவங்க கான்வர்சேஷன். அவர் வேறு பேசுகிறாரு. இப்போது அவர் பேசாமல் ஒரு சிலமாய் நின்று நம்மள்கிட்ட சண்டை போட்டால் கூட ஓகே அப்படி எளிமையாக எடுத்துக்கலாம்.
அவர் நம்ம பேர் சொல்லி நம்ம வந்து இப்படி வந்துட்டோன்றத பெருமையாக சொல்கிறப்போ இல்லையா அவர் இருக்காரு உள்ளன்றப்போ எப்படி இருக்கும், வலிக்கும். அதையும் மீறி அவரை அடிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். நம்ம சொல்கிறது ஈஸியாக இருக்குது, இங்கே இறந்துட்டாங்கடா, ஏற்கனவே வந்துட்டாங்க, அது ஏற்றுக்கோ. இப்போ இருக்கிறது வெறும் ஒரு உடம்பு அவ்வளோதான், அது வச்சு ஒருத்தன் ஆடிட்டு இருக்கான்றது ஏற்றுக்கலாம். பட் பேசுது, அவங்களுடைய உள்ளுணர்வு இன்னும் இருக்குது, அந்த மூளை இன்னும் இருக்குது, அந்த நினைவு இருக்குது. அதுதான் நம்மளை வீக்னஸ் ஆகுது. அது யோசிச்சு நீ இப்போது நம்மள மாதிரி நார்மல் ஆளுக்கு இப்போ வந்து சிக்கமாக இருக்குது, ஈனோக்கே அது எமோஷனாக வந்து யோசிச்சு ரொம்ப 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 இலகின மனசு, அவனுக்கு எவ்வளோ வலிக்கும் அது. அதையும் மீறி பண்ணி தான் ஆகணும். இப்போ சிக்காகவும் அதே ட்ரைனிங் தான் அவருக்கு தராரு. ஏன்னா இந்த 3 பசங்க மோதியே ஆகணும், இந்த மாதிரி வார்டு நிறைய பார்க்க வேண்டியதாகுது. நீங்கள் இன்னமும் இந்த இலகின மனசோடு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த மனசை வலிமையாக்கிறதுக்காகவே இந்த டெஸ்ட் வேணுன்னே வச்ச மாதிரி இருக்குது. அவர்கிட்ட போய் மோது, அவர்கிட்ட பண்ணணும். அதே தான் இப்போ ஆஸ்மாவாக சொல்கிறாரு, என்கிட்ட மோதுரா, இதை நான் இல்லை, இதை நீ உறுதியை எடுத்துக்கோன்னு அதான் சொல்லி சுற்றி பாரு. நீ யோசிக்கிற ஒரு செகண்டும் உயிர் போயிட்டே தான் இருக்கு, அது என்னால் தான். அப்போ நீ என்னை தடுத்து தான் ஆகணும். இங்கே நீ அந்த எமோஷனுக்கு போய் நின்றா வேலைக்கே ஆகாதுன்றதை சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஜோஜி கையில் தாங்க போகுது. எனக்கு ஈனும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக தெரிஞ்சேன். எனக்கு அந்த இடத்துல எமோஷன் ஆச்சு. அந்த 2 பசங்க கையிலையும் வச்சு அந்த இது பண்ணுறப்போ எனக்கு பயங்கரமாக எமோஷன் ஆச்சு. ஒரு பொண்ணாக இருந்துன்னு அவ்வளோ வலிமையாக இருந்து பசங்களுக்கு சொல்கிறாங்கல்ல, அது ரியலாக எமோஷன் ஆச்சு. ஆஸ்மா நிஜமாகவே ஈனோவை பார்த்து ரொம்ப பெருமை கொள்வாருன்னு தான் தோணுச்சு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த 2 பசங்களை வெளிநாட்டுறேன். அவர் சாவர அந்த கடைசி நொடியிலே அதான் சொன்னார், அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டான். ஸோ ஜோஜி இங்கே ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. சிக்கமாரவும் இறங்கிட்டான், ஜோஜியும் ப்ரூவ் பண்ணிட்டா அவர் மனசு நிஜமாகவே சாந்தியாக வந்துடும். ஓகே, என் பசங்களை நான் வந்து இது பண்ணிட்டேன்னு அவரே இது பண்ணிப்பார். அதை நிரூபிக்கணும், அதுக்கு தான் அவர் போராடுறாரு. கடைசியாக வாடா குண்டான்றப்போ கூட எனக்கு எமோஷன் தான் ஆகுது. அவர் அவனை எழுப்ப பார்க்குறாரு, அவனோட எமோஷனை விளையாடுறாரு. அப்போ தான் வருவான்ட்டு இப்போயும் அவனை வந்து எழுப்பி இப்போயும் அவனை ஸ்ட்ராங் பண்ணோன்னு அவர் துடிச்சிட்டு இருக்காரு. அது அப்படியே தெரியுது. ரொம்ப ரொம்ப எமோஷன் ஆச்சு. எனக்கும் 2 எபிசோடில் ஈனோ வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ரொம்ப கிளியர் மைண்டாக இருந்தா. அவர் ஏன் இத்தனை நாள் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அனிமியில் காட்டலன்றது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி கேரக்டர் அதிகம் காமிக்காமல் இப்போ வந்து காமிக்கும் போது நிறைய காமிச்சிருக்கலாம், பார்த்துருக்கலான்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. இந்த ஆஸ்மா இவங்க 3 பேர் இப்போ சண்டை போடும்போது கூட எனக்கு அந்த சிஷியன் இந்த பசங்க ட்ரைனிங்கில் பண்ண அதே ஃபீல் தான் கிடைக்கிது நமக்கு பார்க்குறப்போ. ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதே தான் இப்போ குரு இப்போ நிஜமாக என்ன சொல்ல, ஒரு எக்ஸாம் அன்னைக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் வந்தாங்க பாருங்கள், கக்காஷி ட்ரைனிங் அப்போ கொடுத்து அதே ஃபீல் தான் இப்போ வருது. இப்போ திரும்ப குருவாக இருந்து நான் வாங்கடா, என்ன அட்டாக் பண்ணுங்கடா, என்ன வீழ்த்தினாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும்ன்ட்டு அதே மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒரு எக்ஸாம் மாதிரி இருக்குது, ஆனால் ரியலாக கொல்லணும். ஸோ அது ஒன்று தான். ஷோஜு கூட வந்து இத்தனை வருஷம் வந்து ஒரு கேரக்டரில் இருக்க, திடீர்னு வந்து அந்த கேரக்டரை மாற்றிட்டு குருவை பண்ணுனா சான்ஸே இல்லை, ரொம்ப கஷ்டம் அது. ஆனால் அந்த அன்பை விட்டுறாதடா, இதை அப்படியே வச்சுக்கொண்டு சொன்னதும் அவரு தான். இது எப்படி பார்க்குறதுனே தெரியல. எனக்கு ஆஸ்மா ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு எப்படி லீக் ஆகி வந்து ஒரு பாண்டிங் எப்படி அது இருக்கும், இது அதுக்கு மேலே வேறு லெவல். இந்த 3 பேரும் நம்ம ஆஸ்மாவும் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ திரும்ப பார்க்கும்போது எனக்கு இன்னமும் அதே ஃபீல் தான், அந்த ஒரு கிளாசிக்கில் பார்த்த அதே ஃபீல் தான் நமக்கு கொடுக்குது. ஆனால் கொஞ்சம் அழுகையோடு கொடுக்குது, அதான் கஷ்டமாக இருக்குது. இல்லை இப்போ அந்த மனுஷன் தான் அப்பயும் சொன்னார், இந்த இடத்துக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, இனிமையாக இருந்தாலும் அவனுக்கு நீ இறக்க வேறு பிடிச்சிருக்குன்னு சொன்னார். பட் இப்போ நான் எனிமையும் இல்லை, உன் குருவும் இல்லை, அதுக்கும் அப்பாற்பட்டு நான் வந்து வெறும் ஒரு உடம்பு, அவ்வளோதான். என்னை ஒரு ஆயுதமாக ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஒரு ஆயுதமாக பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன், என் உடம்பு இது எப்படியாவது அழிச்சிருங்க அப்படின்றது தான் சொல்லணும். இல்லை இங்கே பார்க்குற நமக்கே வந்து ஏற்றுக்க முடியல. அவர் அப்படி சொன்னாலும் நமக்கே அது வந்து இல்லைன்னு தான் நம்ம மனசு சொல்லுது. பட் அவங்களாம் வந்து குருவாக பார்த்து கூட பழகி இருந்தவங்களுக்கு என்னதான் வார்த்தை சொல்லி என்னதான் மைண்டை மாற்ற பார்த்தாலும் ரொம்ப கஷ்டம் தான், முடியவே முடியாது. அதாவது சிம்பிளாக சொல்லிட்டாரு, இறந்தவனுக்காக நீ இப்போ இறக்கப்பட்டிருந்தா உயிரோடு இருக்க எல்லாரும் ஒரு செகண்ட் செத்துனுங்கிறாங்க, அதை பாருன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை நினச்சி தான் அவங்க மனசை உறுதிப்படுத்திக்கிட்டு இங்கே ஃபைட் போடணும். அது பார்க்கலாம் என்ன. அதே மாதிரி ஆஸ்மா எனக்கும் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று ஞாபகம் இருக்குங்க. நம்ம சிக்கமாரு வந்து பறந்து போகிறப்போ ஒரு இடத்துல ட்ரை ஆகி நிற்பான் அந்த மிஷினில். அப்போ திடீர்னு எங்கேருந்தா ஒரு என்ட்ரி கொடுப்பாருனே தெரியாது, திடீர்னு வந்து என்ட்ரி கொடுத்து ஒரு ஃபைட் போடுவார் பாருங்க, கம்பீரமாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சீன். அது நம்ம கிளாசிக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஆளே பார்க்கறதோட பல்காக இருப்பார், பயங்கரமாக இருக்கும் அந்த உடம்பு தோற்றம். அவர் நின்று ஃபைட் போட்ட இது ஸ்டைல் எல்லாமே மாசாக இருந்துச்சு. அந்த ஒரு ஃப்ரேம் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னா அந்த சீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படி பார்த்த மனுஷன் இப்பயும் பார்த்தா அவர் க்ளோஸ் ரேஞ்சில் ஃபைட் போடுறப்போ க்ளோஸ் ரேஞ்சில் அவர்கிட்ட வேலைக்கே ஆகாதுரா, அவர் க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டரா, அவர்கிட்ட ஒரு குணாய் வச்சு எல்லாத்தையும் முடிச்சிருவாருன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு கம்பீரமாக பார்த்த மனுஷனை வந்து இப்படி நிற்க வச்சு அவர் இப்படி பண்ணுறதோன்றது வலிக்குது. எங்களுக்கே வலிக்குது அப்படின்னா அவங்களுக்கும் வலிக்க தான் செய்யும். மன உறுதி தாங்க, அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டால் வேறமே வந்துடுவாங்க. இது அவங்களுக்கு பவரில் அதில் எந்த குறையுமே இல்லை, எல்லாருமே பவர்ஃபுல்லான ஆளுங்க தான். ஜோஜிலாம் இங்கே இருக்கிறதுலே அவங்க 2 பேரோட பவர்ஃபுல். பட் மன உறுதியும் வந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் பசங்க வந்துடுவாங்கன்றது தான். அதுக்கு தான் போராடுறாங்க 3 அப்பாங்களும் குரு எல்லாருமே போராடுறது. அடுத்து இல்லாமல் பசங்க அதே நிலைமைக்கு வரணும், மன உறுதி வேணும், டக்குன்னு முடிவு எடுக்கிற இது வேணும், எதுலேயுமே நின்றக்கூடாதுன்றது தான் எல்லாரோட திருப்பாவுமே இருக்குது.
ஏன்னா ஜோஜி அப்போ பாருங்க அப்போலேருந்து தனி மனுஷனா போறான்னுங்கிறாரு, சுற்றி எல்லாருமே பண்ணுறாங்க. பட் அந்த மனுஷன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல. அப்போலேருந்து ரெஸ்ட்டே இல்லாமல் போறான்னுங்கிறாரு. ஸோ அடுத்த பொசிஷனுக்கு அந்த மாதிரி நீ இருந்து பார்க்கணும் இல்லையா, அதெல்லாம் யோசிக்கணும். பார்க்கலாம் கேடு. அண்ட் டென்டனா அந்த ஆயுதத்தை எடுக்கும்போது எனக்கு ஷாக், என்ன இவன் எடுத்து அசால்ட்டாக யூஸ் பண்ணுறா, இவனுக்கு அவ்வளோ சக்கராவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா லைட்டாக கேர் ஆகுது அதுக்கு. ஸோ ஒரு முறை அந்த மாதிரி பயன்படுத்தலாம் போல இருக்குது. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் போல. ஏன்னா அவன் ஆயுதம் அடிக்கடி யூஸ் பண்ணுறதா ஓரளவுக்கு தாங்குறான். சாப்பிட்ட பார்க்கறதுக்கும் சந்தோஷமாக தான் இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஒரு வீசினதுக்கே அதில் காலியானது. ஸோ அதை வச்சு நம்ம இவனை அந்த காக்கசோவை எதனா பண்ணலான்னு தோணுது. பார்ப்போம் அது எப்படி. ஆனால் சின்னதாக டிஃப்ரெண்ட் இது என்னன்னா, இப்போ சாபுசா சண்டை போட வந்தபோது அவனும் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த நல்ல மனசோட பேசினா, அதுக்கப்புறம் கபுட்டோ சேஞ்ச் பண்ணும்போது நான் இப்படி ஆயிடுவேன், நீங்கள் வந்து என்னை அட்டாக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியும் அந்த மோடுக்கு அவன் மாறினான். சாபுசா அந்த ஒரு ரியல் எனிமி கேரக்டருக்கு அவன் மாறினா. ஸோ அதனால் அட்டாக் பண்ணாங்க, ஒரு இது இருந்துச்சு. பட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த தாட்லேயே தான் இருக்காங்க. கபுட்டோன்னா தான் அவன் கண்ட்ரோல் இல்லைனாலும் அந்த மனசு கடைசி வரைக்கும் அதிலே இருக்குது. இவங்களே ஐடியா கொடுத்து இவங்களே தன்னை சாகடிச்சுக்கிட்டு அப்படி பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இவங்க வந்து இவங்க சொல்கிறாங்களே என்னை வந்து அட்டாக் பண்ணுறான்ட்டு. பட் இவங்க வந்து அந்த எனிமி மோடுக்கு போக மாட்டாங்க. அதே அந்த ஒரு நல்ல மனசோடையே அந்த ஃபைட் பண்ணுறதுனால எதிர்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை இப்போ கபுட்டை வந்து ஒருத்தரை அதை பார்த்து அதுக்கப்புறம் தான் எமோஷனலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். இப்போ ஆன்சோம் போன எபிசோடில் பார்த்தா அவன் நிலையில் தான் இருந்தான், கடைசியாக அந்த எமோஷன் எடுத்தான் பாரு, அந்த மாதிரி தான். இப்போ சப்போஸ் வந்து ஆஸ்மாவும் இங்கே வந்து அவனுக்கு ஃப்ளேவராக போயிட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த எமோஷனை எடுப்பான், அவரே அதேமாதிரி கட்டுப்படுத்துவான். இன்னும் பண்ணலை. ஸோ அந்தந்த ஜோனில் பார்த்துட்டு கேமராமே வச்சு டைம் பார்த்துட்டு எடுத்து பண்ணுறாள். இப்போ சாபுசால வந்து டக்குன்னு மாறுற மாதிரி இருக்குது அந்த மோடுக்கு. பட் இவங்கெல்லாம் வந்து அந்த எண்டு போகும்போது தான் எடுக்க பார்க்குறான், அதுக்கப்புறம் அது தோத்தும் போயிடுது. அந்த ஃபர்ஸ்ட்லேயே அந்த ட்ரை அவன் பண்ணலை கபோட்டை மாற்றுறதுக்கு, அது ஏன்னு தெரியல. ஏன்பா 4 இடத்துலையுமே அவன் தான் வச்சு பண்ணுகிறான், மொத்த இடத்தையுமே பார்த்துனுங்கிறான்ல. ஸோ ஒரு இடம் பார்க்குறப்போ இன்னொரு இடம் மிஸ் ஆகும். ஸோ இன்னொரு இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கான், அதனால இங்கே மிஸ் பண்ணுறான். அப்படி இருக்கலாம். இல்லை நம்ம ஆட்களோட அந்த மனசு நல்ல மனசு மேபி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படியோ எடுத்துக்க தோணுது. இங்கே இதெல்லாம் மீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.